தாங்கள் இவ்வாறு செய்திருக்க கூடாது மகரிஷி. தாங்கள் இழைத்தது மாபெரும் தவறு மகரிஷி. தந்தையின் குரோதம் எனக்கு அச்சத்தை தருகிறது நாராயணா. அவரது ரௌத்ர ரூபத்தால் அசம்பாவிதம் நேரக்கூடாது. நாராயணா, பல வருடங்களுக்கு பிறகு மகாதேவரின் இந்த ரூபத்தை காண்கிறோம். குரோதத்தில் மகாதேவர் செய்யும் அனைத்து காரியங்களும் பிற்காலத்தில் அவருக்கே வேதனையை தான் தந்திருக்கிறது பிரபு. மகாதேவர் வருத்தம் கொண்டால் அண்ட சராசரமும் அந்த வேதனையை அனுபவிக்கும் அல்லவா பிரபு? இனி தாங்கள் தான் இதற்கு தீர்வு காண முடியும். ஏதேனும் செய்யுங்கள் நாராயணா. தாங்கள் சகோதரனாக தன் கடமையை செய்தீர்கள். எனது மாபெரும் வேதனையை போக்கினீர்கள். அதற்கு மிக்க நன்றி. பார்வதி, உன் மகத்துவத்தை நிரூபிப்பதற்காக நீ தேர்ந்தெடுத்த பாதை சரியான பாதை அல்ல. நான் முற்றிலுமாக வற்றிவிட்டால் இப்பிரபஞ்சமே பேரழிவை காணும். அதோடு இந்த பேரழிவுக்கான பொறுப்பு உன்னுடையதாகும். சகோதரா, தோல்வி அடைபவர் இவ்வாறு புலம்புவது சகஜமே. தேவி கங்கையின் பேச்சை தாங்கள் கேட்க வேண்டாம். இந்த அகங்காரியின் திமிரை அடக்குங்கள். இந்த அகங்காரியின் திமிரை அடக்குங்கள். மிக்க நன்றி சகோதரா. காலம் உள்ளவரை நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். தங்களின் நன்றி கடனால் காலத்திற்கும் பிரபஞ்சம் பாதிப்புக்குள்ளாக போகிறது.
மகாதேவா, சகோதரனாக என் கடமையை நான் செய்தேன். உறவுகளை கேடயமாக்கி கர்ம பலனிலிருந்து தப்பிச் செல்வது இயலாத ஒன்று. தாங்கள் இழைத்த காரியத்திற்கு உறவை காரணம் காட்டுவது பெரும் பாவமாகும். என் இல்லத்தை சீர்குலைக்க நினைப்பவரை தண்டிப்பது எவ்விதத்தில் அநியாயமாகும்? தனி நபரின் பேராசை, பொறாமை, குரோதம், விரோதத்தின் காரணமாக ஒருவரின் அடையாளத்தை அழிப்பதற்கான பாவத்தை தாங்கள் இழைத்திருக்கிறீர்கள் தேவி பார்வதி. தாங்கள் இழைத்திருக்கிறீர்கள் தேவி பார்வதி. ஆதி சக்தியாக இருந்தும் தாங்கள் குரோதத்தால் பொறுமையையும் விவேகத்தையும் இழந்து நிற்கின்றீர்கள். மேலும் மகரிஷி ஜஹனு, சகோதரனாக கடமையை நிறைவேற்றினேன் என்கிறீர்களே. ஒரு சகோதரனின் உரிய உகந்த கடமை யாதென்று அறிவீர்களா? ஒரு சகோதரனின் கடமை அவன் சகோதரியோ அல்லது சகோதரனோ தவறான பாதையில் செல்லும் பொழுது அவரை திருத்தி நல்வழிப்படுத்துவது மட்டும்தான். ஆனால் தாங்கள் என்று தங்களின் சகோதரி இழைத்திட்ட தவறுக்கு துணை நின்றிருக்கிறீர்கள். தேவி ஆதிசக்தி தேவி கங்காவினை அழித்து விட்டார்கள் என்று பிரபஞ்சத்தோர் கூறுவதற்கு தாங்களே காரணமாகி விட்டீர்கள். தாங்களே காரணமாகி விட்டீர்கள். தாங்களே காரணமாகி விட்டீர்கள். என்னை குற்றவாளி என்று கூறுவதற்கு முன்பு தாங்கள் ஒன்றை கூறுங்கள் மகாதேவா. இந்த குரோதத்திற்கு என்ன காரணம்? பதில் அளியுங்கள் மகாதேவா. எந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இவர் உதவியை நாடினேனோ அது தங்கள் குடும்பமும் தானே, தங்கள் இல்லமும் தானே. பிறகு ஏன் குரோதத்தில் உள்ளீர்கள்? நான் இவர் உதவியை நாடினேன் என்று கோபமா அல்லது உங்கள் பிரியமான கங்கையை அழித்து விட்டேன் என்று கோபமா? கூறுங்கள். தேவி பார்வதி, நான் கோரியதில் என்ன தவறு? நான் கோரியதில் தவறேதுமில்லை மகாதேவா. இன்று தங்களுக்கு தங்கள் மனைவியை விட, தங்களது குடும்பத்தை விட தேவி கங்கையின் கவலை உள்ளது. தேவி கங்கையின் பிரவாகத்திலிருந்து கைலாயத்தையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக நான் செய்த முயற்சியை தாங்கள் என் பாவம் என்று குற்றம் சாட்டுகிறீர்கள். பேராசை என்ற எண்ணம் தூய மனம் கொண்டிருப்பினும் பாவத்தின் பாதைக்கு அழைத்துச் செல்லும் தேவி பார்வதி. தாங்களே ஆதி சக்தி, லோகநாயகியாக தங்களின் கடமை இந்த பிரபஞ்சத்திற்கே வளமையையும் நிம்மதியையும் அருள்வதுதான். ஆனால் ஒருவேளை தாங்களும் பேராசை கொண்டால் பிறகு தங்களுக்கும் பிரபஞ்சத்தோருக்கும் என்ன வேற்றுமை இருக்கும்? தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக பிரபஞ்சத்தையே தாங்கள் இவ்வாறு சீர்குலைப்பது ஆதி சக்திக்கு எவ்விதத்தில் அழகு சேர்த்திடும்? அழகு சேர்க்கும். ஏதேனும் ஒரு பெண் என் கணவரின் மனதில் இடம்பெற வேண்டும் என்று எண்ணினால் அவளை என் பாதையிலிருந்து விலக்குவது எனக்கு அழகை சேர்க்கும். தேவி கங்கை இப்பொழுது நிரந்தரமாக அழிந்து விட்டார்கள். இனி அவர்களால் மீண்டும் அவதரிக்க இயலாது. இது எனது முடிவாகும். இது எனது முடிவாகும். இது எனது முடிவாகும். தேவி கங்கா நிச்சயம் விடுதலை பெற்றிடுவாள். இது சிவன் வழங்கும் வாக்காகும். இல்லை, தேவி கங்கை விடுதலை பெற வாய்ப்பில்லை. தங்களால் இயன்றதை தாங்கள் செய்யுங்கள்.
ஒரு செயலை செய்வது மானிடர் கடமை மட்டுமல்ல, அதுவே அவர்களது குணம். நற்செயல், தீஞ்செயல், இச்செயல்களை நாம் புரிந்திட்டாலும் அதன் பலனையும் நாம் நிச்சயம் பெற்றிடுவோம். ஆனால் பலன்களை எதிர்பார்த்து செயலாற்றிடக்கூடாது. தங்களின் செயலால் பிறருக்கு நன்மை பயக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு செயல்படுங்கள். பிறகு தாங்கள் ஆற்றும் செயல்கள் யாவும் நற்செயலாகும். தங்களுக்கு மட்டுமல்ல, பிரபஞ்சத்திற்கே நன்மை பயக்க வல்லது. தெய்வீகத்தையும் உணர்ந்திடலாம்.